உத்தமவில்லன் படத்துல ப்ராமினன்ட் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு நாசர். அண்ட் நாசர் சாருக்கும் கமல் சாருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரியும் வந்து சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு புதுசே கிடையாது. நாசர் சார் இந்த படத்தை பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். கமல் சார் உத்தமவில்லன் வரப்போகுது. கமல் சாரும் நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணிட்டே வரீங்க ரொம்ப வருஷமா. ரொம்ப 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 வருஷத்துலேருந்தே ஒவ்வொரு ட்ராவல்லையும் ஹி வில் கிவ் அ சர்ப்ரைஸ். பிகாஸ் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் ஒரு படம் இன்னொரு மாதிரி இருக்க போகிறதில்ல. ஸோ ஹி வில் ட்ரை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச். ஸோ இந்த ஜேர்னியில், இந்த உத்தமவில்லன்ற ஜேர்னியில் வந்து இட் வாஸ் அ ரியல் பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு 450 ஃபிலிம்ஸ் கடந்துட்டேன். பட் அதில் இது வரைக்கும் பண்ணாத ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரு, வித்தியாசமான திரும்பியும் காமெடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 480 படத்தில் நான் வந்து ஒரு ரஃப்பான ஒரு இன்ஸ்பெக்டரு, ஒரு வில்லன், இல்லை ஒரு கண்டிப்பான அப்பா, இப்படி தான் நடிச்சிருப்பேன். அது கமல் சாருக்கு மட்டும்தான் அவருக்கு வந்து நான் வித்தியாசமாக தெரிகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் மட்டும் இல்லை காமெடி, அபிஷன் மிகில காமெடி. அதேமாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு மிக வித்தியாசமான காமெடி. அவர் கண்ணுக்கு மட்டும் எப்பவுமே நீங்கள் சொல்கிற மாதிரி வித்தியாசமாக தெரியுறீங்க. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து பேசுகிற விஷயம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி. ஸோ அது எப்படி அது மேஜிக்? இல்லை அப்படி கிடையாது. அது இன்னும் ஐ எம் சின்சியர் டு வாட் எவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிவன் டு மீ. ஸோ அவர்கிட்ட என்னென்னா கமல் சார் படத்தில் நான் மட்டுமே கிடையாது, எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணுவாங்க. என்ன அவரே ஒரு ஆக்டர்ன்றதுனால ஒரு ஆக்டருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்றத வந்து ரொம்ப கிளியராக சொல்லிடுவார். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமும் இல்லாமல் அந்த கேரக்டரை வந்து அவர் அப்படியே நாங்கள் பண்ணிவிடுவோம். ஏன்னா இவர் கதையும் முழுசாக சொல்லிடுறாரு, ஒரு கேரக்டரு முழுசாக சொல்லிடுறாரு, அந்த கேரக்டர் அப்படி ஏன் பிஹேவ் பண்ணுறதுன்றதையும் தெளிவாக சொல்லிடுறாருன்னும் போது இட்ஸ் லைக் யூனோ ஜஸ்ட் ஒரு மீன் மாதிரி குதிச்சு நீந்த வேண்டியது தான். ஸோ கமல் சாரை வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்குமா, இல்லை ப்ரொஃபஷ்னலாக ஒரு அவர் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டாருன்னா அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பெருமை. பட் ஆல்வேஸ் ஐ லுக் அப் ஹிம் அஸ் அ டீச்சர் தான். ஏன்னா அவர்கிட்ட ஆமாம், ஏன்னா அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவரே வந்து ப்ரொஃபஷ்னலாகவே ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கை பற்றிலாம் ஒரு ஒர்க் ஷாப்பெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட இப்போ என்னென்னா, ஸோ ஐ டோன்ட் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்காக எனக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெருமை தான். பட் இருந்தாலும் ஐ லுக்கிம் அஸ் அ டீச்சர். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து எந்த விஷயம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தெரியலன்ற மாதிரி தோணுச்சுன்னா, இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு புது விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னா அடுத்த நாளே இப்போவாது உங்களுக்கு நெட்டு அதெல்லாம் கிடைக்குது. முன்னெல்லாம் ஒரு லைப்ரரிக்கு போய் இல்லை புக்கை வர வச்சு படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப அடுத்த முறை சந்தித்து பேசும்போது அதை பற்றி பேசுவார். ஸோ யூ கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஹிம். அண்ட் எஸ், அண்ட் இஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் ரைட்டர், ப்ரொஃபஷனல் ஆக்டர். ஸோ we pick up lot of professional things from him. ஓகே, ஸோ இந்த படத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க காமெடி அப்படின்னீங்க. ஸோ கேரக்டர் பேர் என்ன, எந்த மாதிரியான கதாபாத்திரம் இது? வந்து ஒரு கதை. அந்த உத்தமவில்லனில் வந்து என்னுடைய பகுதி வந்து ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்கிற ஒரு கதையாக வருது. ஸோ அதில் முத்தரசன்ற ஒரு கொடுங்கோல் மன்னன் மாதிரி நான் ஆக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். ஏன்னா இந்த மெயின் ஸ்டோரி வந்து கொஞ்சம் நிகழ்ச்சியான, ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு கதை. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நானும் கமல் சார், பூஜா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கர காமெடி அந்த முத்தரசன் ட்ராக்கில் போகுது. ஸோ அதில் வந்து இது வரைக்கும் நான் பண்ணல அந்த மாதிரி கேரக்டர்ஸு. நான் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப்பில் நான் வந்து இது பண்ணது கிடையாது. ஸோ பாலச்சந்தர் சார் இந்த படத்தில் இருக்கார், அவரை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பாலச்சந்தர் சாருக்கான சரியான சமர்ப்பணம் இந்த படம். ஏன்னா இப்போ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவர் தான், கமல் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவர் தான், ரஜினி சார், பல நட்சத்திரங்கள் அவர் உருவாக்கியிருக்காரு. பல சென்சிபிள் நட்சத்திரங்கள். இல்லை பயம் இல்லை, ஒரு மரியாதை தான் அவர் மேலே. அவர் மேலே எப்பவுமே ஒரு பயம் கிடையாது, ஒரு மரியாதை தான். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஏன்னா அவரை பற்றி நான் நடிக்கிறதுக்கு முன்னால் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இது பண்ணுவார். நான் நடிக்க ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் மெலோடோன் ஆகிட்டார். ஸோ பயமுறுத்துகிற மாதிரி நான் அவர் என்றைக்குமே பார்த்ததில்லை. ஸோ அவர் இருக்கும்போது என்னென்னா, அவர் இந்த படத்தில் நடிக்கும்போது ஒரு முதல் படத்தில் நடிக்கிற ஒரு நடிகன் எவ்வளோ டென்ஷனாக இருப்பானோ, பரவாயில்ல ஒன்மோர் எடுத்துக்கலாம், நான் தப்பாக பண்ணிட்டேனா, இப்படிலாம் தான் அவர் பண்ணார். தான் ஒரு பெரிய டைரக்டர், நான் நிறைய பேரை உருவாக்கியிருக்கேன், அதனால் நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்ற ஒரு
மனோபாவம் கிடையவே கிடையாது. எப்போ கரெக்டாக ஏன் தயங்குறீங்க, ஒன்றுன்னா ஒன்மோர் எடுத்துக்கலாம், அப்படி தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த பேஷன்ஸ் அவர்கிட்ட இருந்து நான் வந்து திரும்பியும் கற்றுக்கணும். ஓகே, ஸோ லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஜெயராம் சார் உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்காரு படத்துல. ஸோ கமல் சார், ஜெயராம் சார் அண்ட் ரமேஷ் அரவிந்த் வந்து ஜெயராம் வந்து இதில் ஜெயராம் என்னென்ன வந்து கூத்தடிச்சு உங்களை கலாய்ச்சாங்க செட்ல? இல்லை நல்ல வேளை என்னை கலாய்க்கல ஜெயராம் சார், ஏன்னா என்னுடைய போர்ஷன்ஸ் வந்து அவரோட இல்லை. ஆனால் பட் ஜெயராம் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். அவருக்கு இருக்கிற நகைச்சுவைக்கு வந்து எதை பேசினாலும் அவர் வந்து ரொம்ப காமெடியை பண்ணுவார், நிறைய மிமிக்ரி பண்ணுவார், நல்லா பண்ணுவார். நல்ல வேளை இந்த படத்தில் அவர் கூட எனக்கு சீன்ஸ் இல்லை, இல்லைனா வந்து என்னையே ஒரு காமெடி நாக்கி என்ன ஒரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கௌரவமான ரோல் பண்ணியிருக்காரு. ஊர்வஷி மேடம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஊர்வஷி ஒன்றும் ஆல்வேஸ் இஸ் பெஸ்ட். நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் என்னவோ அதை மீறி ஒரு சின்ன ஒரு இனம் புரியாத ஒரு ஹேலோ ஒன்று இருக்கும் அந்த கேரக்டருக்கு. இதுலேயும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காட்சியில் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துட்டுருப்பாங்க, வெறும் படுத்துக்கிட்டே இருக்காங்க, அழ வைக்கிறாங்க, அதே சமயத்தில் சிரிக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு நிகழ்ச்சியான கதைன்றதுனால எவ்ரிபடி ஹஸ் கிவன் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தெம். ஆமாம், பார்வதி மேடன்லேருந்து நான் என்னுடைய பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், ஊர்வஷி மேடம். ஸோ எவ்ரிபடி ஹஸ் டன் த கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம் சார், இன்னொரு வித்தியாசமான நாசர் சார் இந்த படத்தில் பார்க்கணுன்னு நீங்கள் சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. டெஃபினட்டாக அவங்க எக்ஸ்பெக்டேஷன் இது ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்ஸ். தேங்க்யூ.